உட்கார்ந்து கொள்ளுங்கள். யெகோவா நீரே, நீர் என் தேவனா. யெகோவா நீரே, நீர் என் தேவனா. Thank you Jesus. ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனம். ஐசையா chapter 44 verse 28. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இங்கே இருந்து ஆண்டவர் இந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கோரேசை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார் பாருங்களேன். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று சொல்லுகிறான். திரும்பியும் வாசிக்கிறேன். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். இதுல கர்த்தர் ஒரு மேய்ப்பனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். மேய்ப்பனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை எங்கே கொடுத்திருக்கிறார் என்றால், மேய்ப்பனுடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார். மேய்ப்பனுடைய வாயினாலே நீ கட்டப்படு என்று சொல்லி, நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி, அவன் சொல்ல சொல்ல கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். நமக்கு மேய்ப்பன்னா ஒரு அடையாளமே இயேசுதான். அவர் எதற்காக வந்தார்? நான் ஜீவன் உண்டாகும்படி, அது பரிபூர்ணப்படும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் பிதாவை என்னிலும் பெரியவர், அவர் பிரதான மேய்ப்பன் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஒரு ஆட்டை குறித்து அக்கறை உள்ளவர் தான் மேய்ப்பர். அவர் 99 ஆடுகளை விட்டு ஒரு தொலைந்து போன, வழி தெரியாத, திரும்பி வர முடியாத ஆட்டை குறித்து அக்கறையுள்ள ஒருவர் தான் மேய்ப்பர். இதே மேய்ப்பரை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, தாவீது ஒரு விசை ஒரு கரடி, ஒரு விசை ஒரு சிங்கம் ஆடுகளில் ஒன்றை பிடித்து சென்றது. அந்த ஒரு ஆற்றுக்காக உயிரை பணைய வைத்து அந்த ஆட்டை பிடித்து அதை அடித்து, அந்த கரடியை, சிங்கத்தை பிடித்து அதை அடித்து அதன் தாடையை கிழித்து அந்த ஆட்டை காப்பாற்ற ஒரே ஒரு ஆட்டுக்காக தன் உயிரை பணைய வைக்கிறவன் தான் மேய்ப்பன். இந்த மேய்ப்பனை கர்த்தர் உருவாக்குகிறார். பல விதங்களிலே உருவாக்குகிறார், பல சூழ்நிலைகளிலே உருவாக்குகிறார். யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவன் கனிதரும் திராட்சை செடி, நீரு தண்டையில் உள்ள கனிதரும் திராட்சை செடி, வில் வீரர்கள் அவனை மனமாடி வாக்குகிறார்கள், ஆனால் அவன் கொடிகள் மதில் மேல் ஏறி படருகிறது. அவன் மனமடிவானாலும் யாக்கோபின் வல்லவரால் அவன் புயங்கள் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான் என்று எழுதியிருக்க. ஒரு மேய்ப்பனை கர்த்தர் உருவாக்கி அந்த மேய்ப்பனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாப்பாங்க. என்ன அதிகாரம் என்றால், நீ கட்டப்படு, நீ அஸ்திவாரப்படு என்று அவன் சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை அந்த சரீரமாகிய சபையிலே நிறைவேற்றுகிறான். ஆமென். நான் கர்த்தருடைய மேய்ப்பனாய் உங்களை பார்த்து, இந்த வருஷம் நீங்கள் கட்டப்படுவீர்கள், இந்த வருஷம் நீங்கள் குடியேறுவீர்கள், இந்த வருஷம் நீங்கள் அஸ்திவாரப்படுவீர்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பலமாய் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த. ஆமென். இது கர்த்தருக்கு பிரியமானது. இது கதை. இப்படி சொல்லி சொல்லி கர்த்தரே எப்படி செயல்படுகிறார் தெரியுமா? சொல்லி சொல்லிதான் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது என்று சொல்லி சொல்லி. வேர்ட்ஸ் ஹேவ் பவர். கர்த்தர் அவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படித்தான் ஒரு மேய்ப்பனை அவர் மனதோடு உருவாக்கி அந்த மேய்ப்பனை தன் வாயை போல பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறார்? அவர் மனதில் என்ன விருப்பம்? நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் குடியேற வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் எடுப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுவரை நீங்கள் காற்றடிக்கிற திசையிலெல்லாம் அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அஸ்திபாரப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதென்ன சொல்லி செய்கிறார் கர்த்தர். ஏன் ஒரு மேய்ப்பன் வாயில சொல்ல வைக்கிறார்? ஏன் ஒரு மேய்ப்பன் சொன்னால் அந்த சொல்லுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது? We must understand, words are very very powerful. Words are very very, வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஆற்றல் நிறைந்தது. யோசித்து பாருங்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுகிறார்கள். பாலாக் ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்த்து பயப்படுகிறான், கலங்குகிறான். கலங்குகிறவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பேசும்படி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறான். வாசித்து பாருங்கள், என்னாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 22. மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து. 5வது வசனம், அவன் பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததி யாருடைய தேசத்திலே அங்கே அழைத்து வர சொல்கிறான். எதற்காக? 6வது வசனம் கவனிங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். 6வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள், they are very strong, ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை நான் பலட்சியமடைய பண்ண வேண்டும் என்றால், அவர்கள் பலவீனமாக வேண்டும் என்றால், அவர்கள் முறியடிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டும் என்றால், நீர் உம்முடைய வார்த்தைகளால் அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்றார். அவன் ஒரு தீர்க்கதரிசியை வார்த்தையாலே சொல்லி சபிக்கும்படி அழைக்கிறான். எதற்கு அழைக்கிறான்? சபியா, நீ அவங்க பலத்திருக்காங்க, அவங்க பெருகி இருக்காங்க, நீ சபிச்சு உன் வார்த்தையை தூவிட்டனா அந்த வார்த்தைகள் அவங்களை பலட்சியம் அடைய செய்யும். அப்பொழுது நான் துரத்திடுவேன், மேற்கொண்டுருவேன், அவர்களை ஜெயிச்சிருவேன் சொல்லி சொல்றான். பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசி வருகிறான். விட வேண்டியதானே கர்த்தர் பேசுவதற்கு? நீ பேசு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். கர்த்தர் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறார் பாருங்க. போகாதங்கிறாரு, அப்புறம் போக விட்டு கழுதையை கொண்டு உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவன் வாயை மாத்தி பேச வச்சு, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சபிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஆசீர்வதிக்கத்தான் செய்யறான். Why didn't God let him just curse? நீ சும்மா சபிப்பா. வார்த்தை ஆற்றல் உள்ளது பிரியமானவர்களே. Words are very very powerful. பக்கத்துல யாரையா பார்த்தாங்க, வார்த்தை ஆற்றல் உள்ளது. வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஆற்றல் இருக்கு. Words are spiritual. Words are powerful. Words are spiritual. வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது. வார்த்தை ஆவியாக இருக்கிறது. உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் சூழ்நிலை குறித்து உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற, தொடர்ந்து பேசப்படுகிற வார்த்தைகள் ஆவியாக அரணாக மாறவும் முடியும். ஆனால் கர்த்தர் ஒரு மேய்ப்பனாக எனக்கும், உங்கள் குடும்பத்தின் மேய்ப்பனாக உங்களுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை முறியடிக்கிற வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாயிலே என் வாயிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த? நம்ம இந்த மாதிரி சில ஆவிக்குரிய ஆழங்களை நம்ம அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. We should also understand some spiritual depth. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் என்ன நடந்துட போகுது, அவன் பேசுனா என்ன ஆயிரப்போகுது. அவங்க பேசின பல வார்த்தைகளை நாம் எதிர்பேசாமல் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவைகளை அரணாக மாற விடுகிறோம், மாற அனுமதிக்கிறோம். நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தை மாந்திரிகம் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஸ்பெல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்ற ஸ்பெல், திரும்ப திரும்ப சொல்றது, திரும்ப திரும்ப நீ நல்லா இருக்கவே மாட்டேன், நீ நல்லா இருக்கவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்றது. வேர்ட்ஸ் பிகம் ஸ்பிரிச்சுவல். வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல். அவைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே அரணாக மாறுகிறது, கிரியை செய்கிறது. நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு உடையுது, நல்லா இருக்கிற தொழில் திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போகுது, நல்லா வளர்ந்து வர்ற ஒரு பிள்ளை திடீர்னு அவன் படிப்பு ஒப்பேற மாட்டேங்குது, ஊதாரித்தனமா சுத்த ஆரம்பிக்கிறான், செய்யக்கூடாத இடத்துல என்னெல்லாமோ செய்யறான்.
நல்ல வீட்டுக்கு அடங்கின பொம்பளை பிள்ளை திடீர்னு எங்கேயோ போய் சிக்கிறது. நல்ல நிலைமைகள் மாறுவதற்கு காரணம் சில நேரங்களில் பொறாமை, வன்கண்கள், எரிச்சல், இதனால் பேசப்படுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஆயுதமாய் மாறுகிறது. வார்த்தை என்னவா மாறுகிறது? பக்கத்தில் பார்த்து வார்த்தை ஆயுதமா மாற முடியும். பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமாக அது உருவாக முடியாது என்றால் கர்த்தர் பீலையாமை போடா பேசிட்டு போய் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு விட்டுருப்பார். ஆனால் கர்த்தர் பீலையாமை மீண்டும் மீண்டும் தடுக்கிறதற்கு காரணம் இல்லை நீ பேசக்கூடாதுன்றக்காகத்தான். இல்லை நீ பேசக்கூடாது, நீ பேசினா அந்த வார்த்தைகள் அவர்களை கிரியை செய்யும். அவங்க ஒன்றும் பெரிய ஆரோக்கியமான ஜனங்கள் கிடையாது. அவங்களே முறுமுறுத்துட்டு தான் தெரியுறாங்க. அவங்க விசுவாசத்தில் பக்குவப்படலை, முதிர்ச்சி அடையல, அவங்க வளரல, தேர் நாட் மெச்சூர் டு ஹேண்டில். அதனால் அவங்களே கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தர் செய்ததை மறந்து இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய தயவு, அவர் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல சுமந்து வருகிறார். அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு, அவருடைய கிருபையை முன்னிட்டு, அவருடைய உண்மையை விளங்க பண்ணுகிறார். ஆனால் இந்த பீலையாம் அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்பதிலே ரொம்ப குறியா இருக்கிற கர்த்தர். ஐ வில் நாட் லெட், நான் உன்னை பேச விட மாட்டேன். சொன்னாரு, இவன் கீழ்ப்படியாம தொடர்ந்து போறான். அப்புறம் கழுதையை வச்சு உதைக்கிறார். அதுக்கப்புறமும் திரும்ப கர்த்தர் அவனை பேச விடாம, அவன் ஏறின மலையிலாம் அவன் வாய கர்த்தர் திருப்பி ஆசீர்வதிக்க வைக்கிறார். இல்ல, எந்த மந்திரமும் உங்களுக்கு விரோதமா வேலை செய்ய முடியாது. எங்கே திருப்புகிறார் கர்த்தர்? வாயை திருப்புகிறார். சொல்லப்பட்ட வார்த்தையிலே இல்ல, வாயிலே, அந்த வார்த்தை உருவாகும் அந்த ஊற்றிலே கர்த்தர் கை வைக்கிறார். இல்ல, நான் சொல்ல விட மாட்டேங்கிறார். ஏசாயா 54 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வசனம் முடியல. நிறைய பேர் இதிலே நம்ம பிடிச்சுக்கிறோம், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு. அந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக கவனித்து பாருங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீதான் அதை செய்யணுங்கிறார். ஆயுதம் வாய்க்காம போகணும்னா நீ அந்த வார்த்தைகளை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். சொல்ல உங்களுக்கு விளங்குதா? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் சுக வாழ்வுக்கு விரோதமாய், உங்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் ஆயுதமாகாமல், அந்த வார்த்தைகள் வாய்க்காமல் போகிற ஆயுதங்களாக மாற வேண்டும் என்றால் நீ அவைகளை குற்றப்படுத்துவாய். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்கிறார். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆராதனை நேரம் நல்லா ஆராதிச்சு மகிமையான சூழ்நிலையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம்லாம் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை, you have to declare it again and again. You have to confess it again and again. You have to profess it. நான் கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன், நான் குடியேறுவேன், நான் குடியேறுவேன், நான் குடியேறுவேன் சொல்ல சொல்ல நீ வாழ மாட்டேன்னு யார் யார் வார்த்தை விட்டாங்களோ அவ்வளவு பேருடைய வார்த்தையும் வாய்க்காமல் போகும். ஆமென் சொல்லுங்களேன். உன் பொருளாதாரம் எப்படி ஆகும், உன் பிள்ளை எப்படி ஆகும், அவன் குடும்பம் எப்படி ஆகும்னு யார் யாரெல்லாம் ஆயுதங்களை உருவாக்கினார்களோ அவைகள் உருவாக்கப்படலாம், வாய்க்காமல் போய்விடும். எங்கே எதிர்ப்பு எழும்பினது, எங்கே அந்த எதிர் ஆயுதம் எழும்பினது? நம்ம வார்த்தையிலே. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வார்த்தையினாலே அந்த வார்த்தை, unless a word refutes a word, that word will still persist, prevail. ஒரு வார்த்தைக்குத்தான் இன்னொரு வார்த்தையை நிர்மூலமாக்குகிற ஆற்றல் உண்டு, ஒரு எண்ணத்துக்கு கிடையாது. ஒரு வார்த்தைக்குத்தான் இன்னொரு வார்த்தையை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. யாரும் என்னவும் பேசிட்டு போட்டோம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயில வைத்து நீங்கள் பிடுங்க, இடிக்க, கவிழ்க்க, நாட்ட, கட்ட கர்த்தர் நம்மை தீர்க்கதரிசிகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஏற்படுத்தி. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்றால் we have to do people. நம்ம இதை செய்ய வேண்டும். உங்க குடும்பத்தில் சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
உங்க தொழில சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேடிக்கை பார்க்காதீங்க. என்ன நடக்கும்னு பொறுத்து பார்க்காதீங்க. அந்த ஆயுதம் உங்களை பாழாக்குகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஓப்பன் யுவர் மவுத். இப்பவே அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுகிற வார்த்தையை உங்கள் வாயில வைத்து அந்த பிசாசின் ஆயுதங்களை பிடுங்குங்கள், இடிங்கள். ஆமென் சொல்லுங்களேன். God has given us. எரேமியாட்ட சொல்றாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத. நீ என்ன சொல்லாத? நான் சிறு பிள்ளை, எனக்கெல்லாம் இது வராதுங்க, எனக்கெல்லாம் இது தெரியாதுங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அது ஒரு நியதி. தட்ஸ் அ பிரின்சிபல். அது அப்படித்தான், அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப நான் சிறு பிள்ளைன்னு சொல்லாத. இதோ என் கரத்தை நீட்டி உன் வாயை தொட்டி என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். பிடுங்க, இடிக்க, கவிழ்க்க நான் உனக்கு இந்த தினம் அதிகாரம் கொடுக்கிறேன். நாட்டை கட்ட இன்றைய தினம் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். எங்க கொடுக்கிறேன்? உன் வாயில வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்துக்கோங்க, வாயில தான் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப பேச பேச உங்க வார்த்தைகளும் கிரியை செய்யும். நீங்கள் திரும்ப திரும்ப பேச பேச உங்க வார்த்தைகளும் எதிரிக்கு விரோதமான ஆயுதங்களாக மாறும். நீங்கள் திரும்ப திரும்ப பேச பேச மாக்கால் அந்நிய பாஷை பேசுங்க. ரே மாமா ஹாத்தோலோ ரோபோ ஹோரோ கோலோ ரோபோ ஷே மாமா கதால ரபா ரேக்கமன் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீ. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீ. எனக்கு விரோதம் நியாயத்தில் எழும்பும், எனக்கு விரோதமாய் நியாயத்தில் குற்றப்படும் படி செய்திடுவே. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா. மக்கரபகதலரபா. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெற்றாலும் கிருபை விலகாது, சமாதானம் பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சொல்லுங்க அந்த வார்த்தையை, கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இது நல்ல வாய்ப்பு நீங்க கிருபையை பேச. அவன் கிருபையை கர்த்தர், நான் அடிக்கடி சொல்லுவேன், how does God dispense grace? How do we dispense finance? நாம் பொருளாதாரத்தை எப்படி டிஸ்பென்ஸ் பண்ணுகிறோம்? பணத்தால் பண்ணுகிறோம், தங்கத்தால் பண்ணுகிறோம், வைரத்தால் பண்ணுகிறோம், இல்ல இப்படி நிறைய முறைகள் இருக்கு பொருளாதாரத்தை நம்ம டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு. கர்த்தர் எப்படி கிருபையை டிஸ்பென்ஸ் பண்றாரு தெரியுமா? வார்த்தையில தான். கர்த்தர் கிருபையை எப்படி டிஸ்பென்ஸ் பண்றாரு? அதனாலதான் சங்கீதம் 143 உம்முடைய அதிகாலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். அப்ப உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வார்த்தையால், கர்த்தருடைய வார்த்தையை அப்படி உங்கள் குடும்பத்துல சிந்த விடுங்க. நீ எல்லாம் எங்க வழங்குவேன்னு சொன்னா அதான் கிருபை. யோசிச்சு பாருங்க. நீ நல்லா இருப்படான்னு சொல்லுங்க, உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என் பிள்ளை நல்லா இருப்படா, நீ கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. நீ 1000 மடங்கு பெருகுவா, நீ 1000 மடங்கு பெருகுவா, நீ 1000 மடங்கு. கோரேஸ் நான் விரும்பினபடி எல்லாம் செய்கிறான். என்ன விருப்பம் ஆண்டவருக்கு? நீ குடியேறுவாய் என்று சொல்லி, கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி, அஸ்திவாரப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்றதுதான் அவருக்கு பிரியமா.
நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறது தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறது தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் சூழ்நிலையில இருக்கும். Every word will still be in your air. உங்க அறைக்குள், உங்க வீட்டிற்குள்ளே நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மறந்துகிட்டே இருக்கும். ஆவியாக ஜீவனாகவா மரணமாகவா என்பது நீங்கள் பேசுகிற வார்த்தையை பொறுத்து. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவீர்கள் என்றால் அவைகள் ஆவியாக ஜீவனாக. மாம்சீகமாக ஒரு வார்த்தையை சொல்லுவீர்கள் என்றால் அவைகள் ஆவியாக மரணமாக. பட் வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ். Are they life or death? That is in your. மரணமும் ஜீவனும் உங்க நாவல தான் இருக்கு. நீங்க பேசுகிற வார்த்தைகள் நல்வார்த்தைகளா? நல்வார்த்தைகள் என்றால் அவைகள் ஆவியாக ஜீவனாக அப்படியே நான் சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு சறுக்குனாலும் அந்த கிருபை உங்களை தாங்கும். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே உங்களுடைய கிருபைகள் என்னை தாங்குங்க. We have to speak. பக்கத்துல பச்சல நீங்க பேசணும்னு சொல்லுங்க. நீங்க வார்த்தையை சிந்தனை நிறையா. என்ன வார்த்தைய? நல்ல வார்த்தையை சிந்துங்க. என்ன வார்த்தைய? சும்மா இருக்கிற நேரம் சிந்துங்க. திரும்ப திரும்ப சிந்துங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவீங்க? என்ன உங்க மன விருப்பத்தை நீங்க வார்த்தையால, கர்த்தருடைய வார்த்தையா சொல்லுங்க. நான் இப்போ இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று உபாகமம் 1:12 சொல்லுகிறது. 1000 times நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? முதல் சொல்லுங்க. என்ன செய்யுங்க? நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. என் வீட்டுல சமாதானமும், என் அலங்கத்திற்குள் சமாதானம், என் அரண்மனைக்குள்ள சுகமும் தங்கி இருக்கிறதுக்காக நன்றி. என் அலங்கத்திற்குள் சமாதானம், என் அரண்மனைக்குள்ள சுகமும் தங்கி இருக்கிறதுக்காக நன்றி. Every scripture you speak, they become spirit and life. ஆவியாக ஜீவனாக மாறுகிறது. இந்த ஜீவன் மரணத்தை விழுங்கிவிடும். இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒளி இருளை மேற்கொண்டு விடும். அது இருளை தேடி தேடி பிரகாசிக்கு. நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த வார்த்தை கிரியை செஞ்சுட்டு இருக்கவங்க உடல்ல. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கிறான், தூங்குகிறான், நிலம் தன் பலனை கொடுக்கும். இயேசு சொன்ன வார்த்தை, நிலம் தன் பலனை. நீங்கள் விதைத்து விட்டு தூங்குவீர்கள். என்ன விதைத்து விட்டு தூங்குவீர்கள்? என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் உங்க பிள்ளை தூங்கிட்டு இருப்பான். ராத்திரி உங்க பிள்ளைக்கு சாமுவேலே என்று சத்தம் கேட்கும். எப்படியா கேட்டுச்சு? நீங்க தானே சொன்னீங்க உங்க பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான், நீதியினால் நான் சிறப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. நீதியினால் நான் சிறப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாது பயமில்லாதிரும் திகிலுக்கு தூரமாவே, பயமில்லாதிருப்பே திகிலுக்கு தூரம். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா. நான் பார்க்கிறேன், சொல்லி சொல்லி பார்க்கிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார்.
கிரகிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லும் பொழுதும் விசுவாசித்து சொல்லுகிறேன். நான் விசுவாசித்து சொல்ல சொல்ல அந்த வார்த்தை கிரகிக்க முடியாத காரியங்களை என் கண்ணை பார்க்க வைக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கிறேன். Till today யார் யாரோ எழுந்து வந்து நின்று கொண்டிருக்கிறேன். நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன். யார் இவர்கள்? மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரித்து பறந்து வருகிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? எனக்கே தெரியவில்லை. ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இப்படி எல்லாம் அதை பண்ற இதை பண்றேங்கிறாரு, இவர் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஒருத்தர் அங்க நின்று, எனக்கே தெரியல. யார் யாரையோ எங்கிருந்து வந்தது? வார்த்தை நிறைவேறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்றும் உன் பிள்ளைகளையும் அவருடைய பொன்னையும் அவருடைய வெள்ளியையும் உன்னிடத்திலே கொண்டு வரும்படிக்கு தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே உனக்காக காத்திருக்கிறது என்ற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். பிரியமானவர்களே, வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன வார்த்தை? கிரகிக்க முடியாத பெரிய காரியம். கிரகிக்கவே முடியாத பெரிய காரியம். நான் சொன்னேன்ல அன்னைக்கு, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று என்னை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நான் கடந்த மாதத்திலிருந்து இந்த வார்த்தையை அப்பப்போ சொல்லிட்டே இருந்தேன். கடைசி நாட்களில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். எவ்ரி டைம் ஐ ஸ்போக் திஸ் வேர்ட் மூவ்ட் சம்திங். ஒவ்வொரு முறை ஒரு லேக் ஆகும்போது, ஸ்லோ டவுன் ஆகும்போது, தடைபடும் பொழுது, சவால்கள் எழும்பும் போது ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் சொன்ன உடனே தடை விலகுகிறது, முன்னேற்றம் உண்டாகிறது, தாமதங்கள் துரிதப்படுகிறது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன், வார்த்தை ப்ரொப்பல் பண்ணுது, கிரியை செய்கிறது. This is the word. ஆண்டவரே எப்படி சிருஷ்டித்தார், செயல்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Hebrews chapter 11 verse 3. எபிரேயர் 11:3 நீங்கள் கவனித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. God himself by faith spoke and created things with his words. கர்த்தரே விசுவாசத்தினால் வார்த்தையை பேசி பேசி அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. காணப்படுகிறவைகள் ஒவ்வொன்றும் காணப்படாத தளத்திலே ஆவியாக இருந்தது. அந்த ஆவியிலே இருந்த அந்த கிரியைகள் வார்த்தை என்று சொல்லப்பட்ட பொழுது கிரியையாக மாறினது. Everything first existed in the spiritual realm and they were materialized when they were pronounced. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறாரா? ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்க பார்க்கல? இன்னும் அது மெட்டீரியலைஸ் ஆகல, அக்கவுண்ட்ல தான் இருக்கு. நீங்க கார்டை ஸ்வைப் பண்ண என்கேஷ் பண்ணிடலாம். நீங்க வார்த்தையை சொன்ன ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிற ஆசீர்வாதங்களை கண் காணக்கூடிய தளத்தில் பார்க்க முடியும். என்கேஷ் யுவர் blessings. ஸ்பீக் ஸ்பீக், வார்த்தைகளால் பேசுங்கள். ஆமென். பாருங்க, நான் நிறைய நேரம் பையில பணம் இல்லாமல் போயிடுவேன். நான் எப்பவுமே ஜிபே யூஸ் பண்ணுவேன். அவசியப்பட்டா ஜிபே யூஸ் பண்ணுவேன். கார்டு என்கிட்ட இருக்காது. பணம் இல்லாமல் போயிடுவேன். சில இடத்துக்கு போய் உட்காந்தானா காணிக்கை எடுப்பாங்க. அப்போ தான் ஐயோ பணமே கொண்டு வராமல் வந்துட்டோமேன்னு அப்புறம் யாராவது எனக்கு உதவி செஞ்சிருவாங்க. ஆனால் பாருங்க, சில இடத்துல பணம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். ஒரு கடை இருக்கு, பரோட்டா கடை, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த கடையில் நோ ஜிபேன்னு எழுதியிருப்போம், நோ கூகுள் பே. அதுக்கு என்ன தேவை? அட என் பேங்க்ல இருக்குங்க, கையில் வேணும்.
சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக சாவமானா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது. ஆமா, எங்க? encash those blessings, swipe it down, speak it out. வார்த்தையால் சொல்லுங்கள். காணக்கூடாத தளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை காணக்கூடிய தளத்திற்குள் கொண்டு வாருங்கள். உங்களை பார்க்கட்டும் ஜனங்கள், சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கட்டும். ஆனா நீங்க என்னவும் சொல்லுங்க, நாங்க எப்படி பார்ப்போம். சுத்தி அவன் எதிரி போட்டு ஆடிட்டு இருப்பான். பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை நாசமா போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க வந்து ஒரு அழுகையை போட்டுறது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தானே, அழுகையை போட்டுறது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் வாழும் வழி, ஜீவ மார்க்கம். எப்படி வாழ்றது? உங்க வாயில தான் ஜீவனும், உங்க வார்த்தையில தான் ஜீவன். வாயின் பலனால் உன் வயிறு நிரம்பும் என்று வேதம் சொல்லுது. வார்த்தையால சொல்லி கண்ணா பின்னாடி சொல்லுங்க பிரியமானவர்களே. உங்க பிள்ளைய நல்லா சொல்லுங்க. நீ இப்ப இருப்பதை விட நான் சொல்றேன், உன் கிளாஸ்ல நீ தான் டாப். இஸ்ரவேலுக்கு எகிப்தியனுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பான். நான் சொல்ற, ஒரு இஸ்ரவேலுக்கு அடிச்சு பறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காலவாரி மேல வரணும்னு அவசியமே கிடையாது. அவன் மேல ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு கேட்டா, நீ கீழே இருக்க முடியாது, நீ மேலதான் இருப்ப. நீ வாளா இருக்க முடியாது, நீ தலையாத்தான் இருப்ப. இந்த ஆசீர்வாதம் இல்லாதவன், ஆசீர்வாதத்தை குறித்து தெரியாதவன், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்காதவன் பாத்தீங்கன்னா அடுத்தவனை கீழே தள்ளி, அடுத்தவனை காலவாரி, அவன் நல்லா இருந்தாலும் இன்னொருத்தன் நல்லா இருந்தா அவன் நல்லா இருக்கானேன்னு பொறாமப்பட்டுக்கிட்டு தேவையில்லை பிரியமானவர்களே. நம்ம மேல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம கெத்தா எப்படி லோத்துக்கிட்ட உனக்கு எது தேவை அதை எடுத்துட்டு பாப்பா. அப்ப நீ என்னப்பா செய்வேன்? நான் போற இடமெல்லாம் செழிப்பாகப்பா. கர்த்தர் என் கூட இருக்காரு. நான் கால் வைக்கிறதெல்லாம் வாய்க்கும். கிருபை விலகாதையா, செய்யாவும் கிருபை விலகாதையா, செய்யாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் உண்மையில எனக்கு நான் ஆண்டவர் முன்னாக நான் சொல்லுவேன், என்னுடைய நம்பிக்கை என் பிள்ளைங்க படிப்புலையோ, என் பிள்ளைங்க இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ற விதத்திலேயும் இல்லை. என் பிள்ளைங்க மேல நான் பேசுகிற ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் மேல எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கு. அவைகள் நிறைவேறும். அவர் வாயினால் சொன்னதை அவர் கையினால் நிறைவேற்றுவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா. நல்ல நல்ல வாக்குத்தத்தங்கள்லாம் வேதத்துல உங்களுக்கு தேவையான எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. அவன் தேடி வாசியுங்கள், தேடி தேடி வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. சந்தேகமே படாதீங்க. இந்த வாக்கு தத்தம் நமக்கு வேலை செய்வான். நான் சொல்லுகிறேன், எந்த வாக்கு தத்தம் ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து தந்தாலும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக உங்களுக்கு வேணும். But remember, God himself spoke words to create. தேவனே விசுவாசத்தினால், வார்த்தையினால் அவர் உண்டாக்கினார். காணப்படுகிறவைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறதெல்லாம் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார். அவரே வார்த்தையினால உண்டாக்கினார்னா நம்ம பார்த்தா நடக்குமா? வார்த்தையால சொன்னாதான் நடக்கும். நீங்க சொல்ல சொல்ல பிரியமானவர்களே, சின்னதா சொன்னா கூட நடக்குது. சின்னதா சொன்னா கூட. ஒரு அன்பு சகோதரர் வந்து இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு நாங்கள் 1 நாளாகவும் 28 அதிகாரம் 20-21 இந்த திருச்சபை கட்டுவதற்கான ஒரு வாக்கு தத்தமாக ஆண்டவர் எங்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக பேசினார். அருமையான
ஃபாதர் வழியாக பேசினார். அந்த வார்த்தையை நாங்கள் எப்பொழுதுமே பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையை தான் நான் நீர் நம்ப பண்ணில கூட எழுத, சொன்னதை செய்து முடிப்பி நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர் என்றது இந்த வார்த்தை தான் அதுல போட்டேன். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் எனும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்து சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும், எப்படி நீ முடித்து தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கை விடவும் மாட்டார் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்த வசனம். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றார். கவனிங்கள் வார்த்தையை, நீங்கள் வார்த்தையை கவனிக்க வேண்டும். அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷர், நிபுணர்கள், சரியா? நிபுணரான சகல மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் உன் சொற்படி எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நான் பலமுறை சொல்லி, ஆனா இந்த ஆராதிக்கும் போது பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு மூஞ்சா பார்ப்பேன், இவங்களா இருப்பாங்களோ, இவங்களை பார்த்தா நிபுணரா தெரியலையே, ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ, இவங்களை பார்த்தா இல்ல இவங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கணக்கு போட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல எனக்கு இங்கே நிபுணர்கள் இல்லை, சரி நம்ம சொன்னோம், ஆனா நிபுணர்கள் ஒன்றும் எனக்கு என் கண்ணுக்கு தெரியல. நான் பார்க்க முயற்சி செய்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய புறமான கண்களால் பார்க்க முயற்சி செய்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னதான் பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறும். நீங்க யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இல்லை என்றாலும் அவர் சொன்னால் அவர் அதை சிருஷ்டிப்பார். பலமாய் ஒரு நிமிடம் தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சகோதரன் தர, அவர் அப்பப்போ வருவார். நான் அவருடைய சாட்சி கூட சொல்லியிருக்கேன். அவர் இடுப்புல இருந்து 4 ஸ்க்ரூவை கழட்டி அவர் கால் சரியாச்சு. அவர் பெங்களூரை சேர்ந்தவர். அவர் அப்பப்போ வருவார். அவர் 1ஆம் தேதி அந்த ஆராதனை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு டீமா இறங்கி இன்னைக்கு நேற்று வந்துட்டாங்க. வந்து இந்த 2 மாதம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் நின்று இதை செய்யணும் அதை செய்யணும், ஸ்டெப் அவங்க இன்டீரியர் டிசைனர்ஸ், அவங்க ஸ்டெப் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும், வர்றது போகிறது இந்த பொறுப்புகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் பிரதர், இதை நாங்கள் கர்த்தருக்காக செய்கிறோம், எங்களால் முடிஞ்ச பண உதவியும் செய்கிறதுக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா நிபுணர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நான் அன்றைக்கு 1ஆம் தேதியா என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சில இயேசு விடுவிக்கிறார் நண்பர்கள் வருவாங்க. அவங்களோட சேர்ந்து அங்கே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு தானே வாயை திறந்த உடனே இந்த வார்த்தை வந்துச்சு, உன் சொற்படியெல்லாம் செய்கிற பிரபுக்களும் நிபுணர்களும் உன் நடுவில் இருக்கிறார்னு உடனே ஆஹா நம்ம சொன்னோம். இல்லை அன்னைக்கு பிரதர் இருக்கும்போது தான் நேற்று சொன்ன உடனே எனக்கு அந்த வார்த்தை என்னடா அது நம்ம சொன்னோமே, நான் உடனே பிரதர் நான் இப்படிலாம் சொல்லியிருக்கேன் பிரதர். அவர் உடனே சொன்னார், நாங்கள் உங்கள் நடுவில் தான் பிரதர் இருக்கோம், 4 செவத்துக்களை இல்லை தானே தவிர நாங்கள் பெங்களூரில் இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய விசுவாசிகள் தான். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுத்த பிள்ளைகளும் அவருடைய பொன்னையும் அவருடைய வெள்ளியையும் சுமந்து வரும்படி தர்ஷீஷின் கப்பல்களும் ஆயத்தமா இருக்கிறது. இதை கர்த்தர் செய்வார். அவருடைய மகிமையின் ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அண்ணன் வந்தார். அவர் இந்து பின்னணி, பேரை நான் சொல்லலை. அவர் ரெகுலராக ஆன்லைனில் பார்ப்பார். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி, பிரதர்
அவர் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவரை வார்த்தையெல்லாம் கர்த்தர் அப்படி பேசுகிறார். என்னால் முடியாத நேரங்களில் கூட அந்த வார்த்தை என்னை நிற்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது, வாழ வைக்கிறது. அந்த வார்த்தைன்னு பயங்கரமாக பேசிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். மத்தேயு 13 கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை பேசினார். இந்து பின்னணி கவனியுங்கள். மத்தேயு 13 கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை பேசி, நீங்கள் பார்க்கிறதையும் கேட்கிறதையும் வழியாக நான் மகிமைப்படுவேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நான் கவனிக்க வேண்டும். சொல்லிட்டு சொல்றாரு, பார்க்க வைக்கிற லைட்ஸும் கேட்க வைக்கிற ஆடியோ சிஸ்டத்தையும் நான் வாங்கி கொடுக்க போறேன். இது கர்த்தருக்கு நான் செய்கிறேன். கொஞ்சம் கூட தரம் தாழ்ந்து இருக்கக்கூடாது. கெட் த பெஸ்ட் என்று சொன்னார். நாங்கள் விசாரித்தோம். அது ஒரு பெரிய தொகை. இன்னைக்கு காலையில் வந்தார் இடத்த பார்க்கறதுக்கு. வந்துட்டு அவர்கிட்ட போய் இவ்வளோ பட்ஜெட்டு நானும் சொல்ல தயங்குகிறேன். டெரிட்ட சொல்கிறேன். டெரி நானும் மாறி மாறி போய் அப்படி சொல்லிட்டோம், இவ்வளோ ஆகுது சொன்ன உடனே. பொண்ணும் வழியும் கர்த்தருடையது, அவருடையதை அவருக்குத்தான் நாம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் சொற்படி எல்லாம் செய்கிற பிரபுக்களும் நம் நடுவில் கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். ஏன் சொல்லுகிறேன்? நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம் வாயில வைக்கிற ஒரு வார்த்தை கூட வீணாய் தரையிலே விழாது. அவைகள் எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்லிய நல்வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமல் போகவில்லை. நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன செய்யணும்? சொல்லுங்க பிரியமானவர்களே. உங்க குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் சபையை பத்தி சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க சீக்கிரம் பாப்பீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற சின்னவனை 1000 மடங்கும், இங்க இருக்கிற சிறியவனை பலத்த ஜாதிமாக்குவார் என் கர்த்தர். இதை கர்த்தராகிய நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி செய்வார் கர்த்தர். கைகளை தட்டி ராக்காமா காத்தாலா ராபா ஹந்தரபா லீரமண்டரமா ஹண்டரபலரமந்திரபா. ஆமென். நீங்க வேணா பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் செயலாக்குவார். ஒவ்வொரு வார்த்தையும் உருவெடுக்கும். ஒவ்வொரு சொல்லப்பட்ட வார்த்தையும் கர்த்தருடைய கை நிறைவேற்றும். நீங்க விசுவாசித்து வாசலை திறந்து உங்க வீட்டுக்குள்ள வார்த்தையை அனுமதித்தால் அந்த வார்த்தை கிரியை செய்யாமல் திரும்பாது. அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். வேடிக்கை பார்க்காதீங்க. என்ன செய்யும் வார்த்தை? நிறைய பேர் அந்த வார்த்தையை அற்பமாய் பார்த்தாரா. நாசரேத்திலிருந்து என்ன நன்மை வர முடியும்? இங்க இருந்த இந்த வார்த்தை என்ன செஞ்சிட முடியும்? இது வார்த்தை தானே. சிலர் அந்த வார்த்தையை அஃபெண்ட் பண்ணாங்க. நீ தச்சனுடைய குமாரன் தானே, இவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை தானே. சொன்னவங்க எதையுமே பார்க்கல. சொல்லாம வாங்க வெல்கம்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டவங்க அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், வார்த்தையை கொண்டாடுங்கள், வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள், வார்த்தையை பிரஸ்தாபப்படுங்கள். நம்ம ஊர்காரங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கிறது, காரியமாக இருக்க தெரியவில்லை. நான் சொல்லுறேன், காரியம் ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் அந்த கடல் காற்றெல்லாம் விட்டுட்டு இந்த உணர்வெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டு புத்திசாலித்தனமா வார்த்தையை கொண்டாடி வாழ்ந்துருங்க. வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். வார்த்தை உங்களை உயர்த்தும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம ஆட்களுக்கு இந்த இப்போ வளைகிருச்சு. அதெல்லாம் ஆண்டவர் வார்த்தைக்கு முன்னாடி தாழ்த்தி விடுங்கள். என்னால முடியாது, உங்களால முடியும் ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்று. பக்கத்தில் யாரையா பார்த்து வார்த்தையை சொல்லி வாழுங்க. என்ன செய்யுங்க? வாழ்ந்துருங்க. வார்த்தையை சொல்லி வாழ்ந்துருங்க. ஏசாயா 44 அதிகாரம் 24 வாசிக்கிறேன்.
44. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். பாருங்க, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நானே, நான் தான் இதை செய்தேன் அதை செய்தேன் சொல்லிட்டு 25வது வசனத்தை கவனிங்க. நான் கட்டுக்கரைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க. கவனிங்க, திரும்ப திரும்ப இந்த வசனத்தை நல்லா. கட்டுக்கதைக்காரரின் குறிகள் அபத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்குவேன் என்று சொல்லுகிறார். ஞானிகள், வெரி வைஸ், ஞானிகளை போல அல்ல, ஞான ரியல் வைஸ் பீப்புள், ஞானிகளை நான் வெட்கப்படுத்துவேன். யார் இந்த ஞானிகள்? உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க தொழிலெல்லாம் கிராஃப்டியா தரமட்டமாக்கணும்னு சொல்லி இந்த உலகத்தின் ஞானத்துல எழும்பி கொண்டிருக்கிற அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அடுத்த வசனம் சொல்லுகிறார், நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லுகிறார். சொல்லி எடுப்பிப்பார். எப்படி எடுப்பிப்பார்? எப்படி எடுப்பிப்பார்? எப்படி எடுப்பிப்பார்? சொல்லி எடுப்பிப்பார். அவன் சொல்லுங்களேன், எப்படி அபத்தமாக்குகிறார்? குறி சொல்லுகிற குறியை எப்படி ஞானிகளை பைத்தியக்காரனாக்குகிறார்? சொல்ல வைக்கிறார். உங்க வாயில சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார்? சின்னவனை 1000 ஆக்குவா, சிறியவனை பலத்த ஜாதி ஆக்குவா, அவன் தந்திரமா அப்படி பண்ணிடுவான், இவனை இப்படி பண்ணிடுவான் ஆலோசனை பண்ணுறான். அவனுக்கு தேவனுக்கு ஒத்த ஞானம் இருந்தாலும் அகித்தோப்பிலின் ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பலிக்க முடியாது. என் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். People can be very wise, not wiser than God. Amen. The foolishness of God is wiser than the wisest of men. கர்த்தருடைய பைத்தியமானது மனிதனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறார். கர்த்தரே பைத்தியகாரத்தனமா உங்க வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சிருந்தா கூட அது உங்க ஞானத்தில், இந்த பூமியில் உள்ள ஞானவானிலே அதிக ஞானமாக இருக்குமா. அதனால அந்த கர்த்தருக்கு முன்னாடி எந்த மனுஷனுடைய ஞானமும் எடுக்கவே எடுக்காது. என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு மகரபலரமந்தோ ஷெபபதரமனரப, என் கையை கொண்டு மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, பாடும். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் என்று அவரே சொல்லி சொன்னதை நிறைவேற்றுகிறோம். என் தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. மறவாமல் மறவாமல்
கோரேஸ். ஆமென். ஊழியர்கள், உங்க ஊழியத்துக்கு நீங்க தான் கோரேஸ். நீங்கள் சொல்லி சொல்லி அபத்தமாக்க வேண்டியதை அபத்தமாக்கி, ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணி, குடியேற பண்ணி, கட்டப்படும் பண்ணி, அஸ்திவாரப்படுத்தி, கர்த்தருடைய மனதின் விருப்பத்தை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கைகளை தட்டி சொல்லுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுவேன். அதைத்தான் 28ஆம் வசனம் சொல்லுது. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். எப்படி சொல்ற பாருங்க, அவன் என் மேய்ப்பன். he is my shepherd. என் மேய்ப்பன் என்ன மேய்க்கிறவன் இல்ல, எனக்கு பிரியமான மேய்ப்பன். கர்த்தர் சொல்ற கோரேஸ் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுவான். தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான். சொல்லி எனக்கு பிரியமானவைகளை நிறைவேற்றுவான் என்று அவர் சொல்லுகிறார். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே நீங்களும் இனி அடுத்ததை பார்த்து சொல்லுவீர்கள். ஏன்னா அவர் சொல்லிட்டார் இன்னைக்கு உங்களை பார்த்து, நீ சொல்லுவேன்னு நான் சொல்றேங்கிறாரு. எனவே இன்னையிலிருந்து நீங்களும் நானும் சொல்ல ஆரம்பிக்க போறோம். நீங்களும் நானும் சொல்றதெல்லாம் செய்யலாம். கர்த்தரை நிறைவேற்ற போகிறோம். ஆமென். உங்க பிரேயர் டைம்லலாம் நல்லா confess the promises of God. Do not, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதில் அசைவில்லாதிருங்கள். Do not be moved from confessing the promise of God. ஏன்? நீங்கள் வாக்குத்தத்தம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு பேரே he is the high priest of our confession, apostle of our confession என்று எபிரேயர்ல எழுதியிருக்கு 3ஆம் அதிகாரத்தில். அவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கான பிரதான ஆசாரியராக, அப்போஸ்தலராக இருக்கிறார். ஆமென். எனவே நாம என்ன சொல்றோமோ அது அங்க அவர் சொல்லுங்க. என் கிளையண்ட் இப்படி சொல்றான்னு சொல்றாரு. அட்வொகேட் யோவான் சொல்றாரு, அட்வொகேட் என் கிளையண்ட் சொல்றான், சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதின்னு, அதுக்கு நான் கரையமும் செலுத்தி இருக்கேன். எனவே அவன் சின்ன 1000 பலத்த ஜாதியா பெருகணும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுறேன். வாளாகாமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை என் பேரை சொல்லி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லிட்டு இருக்கிறான். எனவே அவன் அந்த வேலை பார்க்குற இடத்துல அவன் தலையாத்தான் இருக்க முடியும், அவன் மேலத்தான் இருக்க முடியும், அவன் ஃபீல்ட் அவன் மேலத்தான் இருக்க முடியும். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதான ஆசாரியர். சொல்லுங்கள் பிரியமானவர்களே, சொல்லுவோம். நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் செயல்படுத்துவான். ஆமென். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அசாத்தியமானதை கூட சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இது எனக்கு வாய்ப்பே கிடையாது, பரவாயில்ல, சொல்லிட்டு முடிஞ்சிட்டு போகுது, சொல்றதை விட்டுறாங்க. ஆமென். அவங்க சொல்லுவாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க, என்னை அவர் தப்புவிக்காமல் போனாலும் நான் அவரை தான் ஆராதிப்பேன். நான் சொல்ற இந்த வாக்கு தத்தங்களை செய்கிற தேவன் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் செய்யலனாலும் நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க, அவர் செய்வார். நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த வாய்க்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. ஏற்கனவே நல்ல வேலை கொடுப்பேன் பிரதர், அந்த வேலையை நான் சொல்லல. நல்ல வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை பேச எரேமியால சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். என் வார்த்தைகளை உன் வாயிலே வைத்து, அவர் வைக்கிற வார்த்தைகளை பேசுங்க. என்ன பேசுங்க? நீங்க அந்நிய பாஷை பேசும்போது ஜெபிக்கும், when you start praying and get into that flow, you don't have to look for words, he will give you words. நீங்க அந்நிய பாஷை பேசி ஆராதிச்சு, இந்த ஆராதனை நேரம்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே என்ஜாய் பண்ணனால பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த ஆராதனை நேரம் டைம்லாம் யோசிக்காம அப்படி ஆராதிச்சுட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டா, I get into the flow, then I don't have to row. அப்படியே அந்த ஃப்ளோவே என்னை தூக்கிட்டு போயிடும். இன்னைக்கெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்ததை, நான் காலையில் ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணேன், சாயங்காலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணேன். இங்கே வந்து அவர் வேற செய்தி எனக்குள்ள ஆயத்தம் பண்ணிட்டார். you get into the flow, he will carry you through. அவர் உங்களை அப்படியே அசால்ட் அழகாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க அந்நிய பாஷை பேசி ஆராதிச்சு கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு, அந்நிய பாஷையே பேசாம நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கூட சில நேரங்களில் you get into that flow. வார்த்தைகளை அவரே கையை நீட்டி உன் வாயை தொட்டு, என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன்னு வச்சிருவார்.
ஆமென். These are different ways. அந்நிய பாஷை பேசினா வரும், ஆராதிச்சா வரும், ஜெபிச்சா வரும். ஆனா ஒன்ஸ் இந்த ஃப்ளோக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவர் கை, அதான் ஆவியானவர், வார்த்தையை உங்க வாயில வைப்பாரு. அந்த வார்த்தையை பிடுங்கும், இடிக்கும், கவிழ்க்கும், நாட்டும், கட்டும். நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் செய்வார். நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிறதை நாளைக்கு பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வாயில இன்னையிலிருந்து உங்க வார்த்தைகளை சொல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஹெல்ப்பர் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. வாயை திறந்து கேளுங்க. இந்த நான் சொன்ன இந்த ஜபத்தை, சின்ன ஜபத்தை ஏறுங்க. ஆண்டவரே, சிலர்லாம் வாயை திறக்காம இப்பவே கேட்குறீங்க. கவனிங்க, கவனிங்க. நான் சொல்றது ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்து, இப்போ அவர் சொன்ன ஜபத்தை நீங்க பண்ணீங்களா? வாயை திறந்துன்னு கேளுங்க. இல்லை பண்ணலை. அவர் சும்மா சொல்றாரு, பண்ணலை. சிலர்லாம் பண்ணவே இல்லை. நீங்க சொன்னாதான் அதை பார்ப்பீங்க. திரும்ப நான் சொல்றேன், நீங்க சொன்னாதான் அதை பார்ப்பீங்க. நீங்க வாயை திறந்து சொல்லி அந்த சொல் சத்தம் வெளியே கேட்கணும். இந்த தூண் கேட்கணும், இந்த கண்ணாடி கேட்கணும், இந்த தெர்மோகோல் கேட்கணும், இந்த தரை கேட்கணும், உங்க பக்கத்தில் உள்ளவங்க கேட்கணும், உங்க மண்டலம் கேட்கணும், உங்க மண்டலத்தில் சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கணும். அது வேற மாதிரி பேசுறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போகணும். அப்படி சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் உங்க வார்த்தைய என் வாயில வச்சு பேச எனக்கு உதவி செய்யுங்க. இன்னிலிருந்து உங்க வாக்கு தத்தங்களை, உங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை, ஜீவனான வார்த்தைகளை என் வாயில வச்சு நான் பேச பேச என் சூழ்நிலைகளில் மாற்றத்தை பார்க்க போறேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஹெல்ப்பர், தேற்றரவாளரே, துணையாளரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்வேன்னு நீங்க பிராமிஸ் பண்ணிருக்கீங்க. எனவே நீங்க உதவி செய்யுங்க. இப்ப நான் ஜெபிக்கிறேன். என் வாயில கிருபை உள்ள வார்த்தைகளை வைங்க, வாக்கு தத்தங்களை வைங்க. என் சூழ்நிலைகளை நான் பார்த்து பேச, மலைகளை பார்த்து பேச, காட்டத்தி மரத்தை பார்த்து பேச எனக்கு என் வாயில வார்த்தையை வைங்க. உங்க விருப்பத்தின்படி என் குடும்பத்தை கட்ட, என் குடும்பத்தை அஸ்திவாரப்படுத்த, வாக்கு தத்தத்தில் குடியேற்ற நான் ஒரு கோரேசா வார்த்தையை சொல்ல எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நிமிடம் அந்நிய பாஷை பேசுங்க. ராக்கா மாந்து பிராலா ராமா நாமானா ஷேகா தாலா ராபா லே பிரஹாந்தா காமா நாகா பாதா லாரா ஹான்சா ராபா ரே மா கா தாலா ராபா. உதவி செய்யுங்கப்பா. லே பிரா உதவி செய்யுங்கப்பா. ஷேகாரா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. லே கிரா கா டா கிராமா. நான் வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. ஏம் ரா கா டா பிரா கா லா ராமா ஹாந்தோரோ ரே மா மா ஹாந்த். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். கீழே இருக்கிறதெல்லாம் மேல ஓங்கட்டும், வாழா இருக்கிறதெல்லாம் தலையா மாறட்டும். அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற கைகளா மாறட்டும், சுகமா மாறட்டும், பலனா மாறட்டும், ஞானமா மாறட்டும், ஆச்சரியமா மாறட்டும். இந்த வருஷம் சொல்ல சொல்ல கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்க செய்வீராக. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை பார்க்க செய்வீராக. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை பார்க்க செய்வீராக. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு பார்க்க செய்வீராக. நீர் எப்படி உம்முடைய அதிசயமான சத்தத்தை குமுற பண்ணுகிறீரோ அப்படியே நாங்களும் வார்த்தைகளை குமுற பண்ணி, சத்தத்தை தொனிக்க பண்ணி கண்ணால பார்க்க உதவி செய்ய. இதை கேட்ட பார்த்த ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகிறதுக்காக நன்றி. கிருபை உள்ள உம்முடைய வசனத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. God bless you.